தெர்மோடைனமிக்ஸ் கண்டினியூ பண்ணிக்கிறோம். இந்த தெர்மோடைனமிக்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷனுக்கும் ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷனுக்கும் உள்ள ரிலேஷனாக பார்க்க போகிறோம். ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷனுக்கும் ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷனுக்கும் உள்ள ரிலேஷன், இது ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன்ன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் plus oxygen gas gives sulfur trioxide gas. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷனை எழுத போறோம். ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் என்னன்னு சொல்லணும்னா ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் மைனஸ் ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்டன்ஸ் அப்படி சொல்லலாம். ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் மைனஸ் ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்டன்ஸ் அப்படி சொல்றோம். ப்ராடக்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா SO3. ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா SO3. அது எப்படி சொல்லனா H0M SO3 கேஸ்ன்னு சொல்லலாம். இதனுடைய மீனிங் என்னன்னா ஸ்டாண்டர்ட் மோலார் என்தால்பி ஆஃப் SO3 கேஸ். மோலார்னா 1 மோல். ஆனா இங்க எத்தனை இருக்குது? ஈக்குவேஷன் பிரகாரம், பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் பிரகாரம் 2 மோல்ஸ் இருக்குது. அப்ப என்ன சொல்லணும்னா இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் அடுத்து ரியாக்டன்ஸ். ரியாக்டன்ஸ் பார்த்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு. சல்ஃபர் டை ஆக்சைடு எப்படி எழுதுறோம் பாருங்க, H0M SO2 கேஸ். இதை எப்படி படிக்கிறோம்னா ஸ்டாண்டர்ட் மோலார் என்தால்பி ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ். இது பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் பிரகாரம் 2 டைம்ஸ் இருக்குது, அந்த 2 எழுதிக்கோங்க. பிளஸ் ஆக்சிஜன் எழுதுறோம், ஸ்டாண்டர்ட் மோலார் என்தால்பி ஆஃப் ஆக்சிஜன் கேஸ். சரி, it is equal to what in the sense standard enthalpy of reaction. So standard enthalpy of reaction இது போல எழுதுறோம். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டாண்டர்ட் மோலார் என்தால்பி ஆஃப் SO3 ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் SO3 ஓட ரிலேட் பண்ணணும். சரி, அதுக்காக நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் SO3 கேஸ் எடுத்துக்கலாம். இதுக்கான ஈக்குவேஷனை எழுத போறோம். இதுக்கான ஈக்குவேஷன் என்னன்னா சல்ஃபர் ராம்பிக் பிளஸ் ஆக்சிஜன் கேஸ். ஆக்சிஜன் கேஸ் gives சல்ஃபர் ட்ரைஆக்சைடு கேஸ். ஈக்குவேஷன் இப்படி எழுதியிருக்கோம். ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் சல்ஃபர் ட்ரைஆக்சைடுக்கு ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். இப்போ சல்ஃபர் ட்ரைஆக்சைடு 1 மோல்னு வச்சுக்கின்னு ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸை பேலன்ஸ் பண்ணுங்க. அப்போ இது என்ன, இதை 3/2ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு standard enthalpy of this reaction is equal to standard enthalpy of formation of SO3 gas and சொல்லலாம். It is equal to products minus reactants. Products என்ன H0M. products பார்த்தீங்கன்னா 1 SO3 H0M SO3 gas minus reactants எடுத்துக்கலாம். சல்ஃபர் ராம்பிக் H0M சல்ஃபர் ராம்பிக். அடுத்து ஆக்சிஜன் 3/2 H0M O2 கேஸ். இப்போ நமக்கு என்ன வேணும்னா H0M SO3 இன் டர்ம்ஸ் ஆஃப் டெல்டா FH0 SO3 சப்ஸ்டிடியூட் பண்ணும். அப்போ இந்த H0M SO3 எடுத்துட்டு போய் இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணும். அதனால நமக்கு H0M SO3 தேவைப்படுது. So H0M SO3 gas equal to என்ன சொல்லணும்னா டெல்டா FH0 SO3 gas plus H0M sulfur rhombic plus 3/2 H0M O2 gas. Okay, we got H0M SO3 gas. இதை இந்த இடத்துல சப்ஸ்டிடியூட் பண்ணிடணும். இதே போல H0M SO2 gas in terms of delta FH0 SO2 வேணும். அதுக்காக இப்ப SO3க்கு என்ன பண்ணுமோ அதே மாதிரி SO2க்கு பண்ண போறோம். So delta FH0 SO2 gas இதுக்கு எப்படி ஈக்குவேஷன் எழுத போறோம்னா சல்ஃபர் ராம்பிக் plus O2 gas gives SO2 gas. இந்த ஈக்குவேஷனுக்கு
இங்க இந்த ஈக்குவேஷனுக்கு என்ன சொல்லணும்னா டெல்டா ஆர் ஹெச் நாட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எஃப் ஹெச் நாட் அப்படி சொல்லும். டெல்டா எஃப் ஹெச் நாட் SO2 கேஸ் அப்படி சொல்லும். இந்த ஈக்குவேஷனுக்கு டெல்டா ஆர் ஹெச் நாட் டெல்டா எஃப் ஹெச் நாட் SO2 கேஸ்ன்னு சொல்லும். இட் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட்ஸ் மைனஸ் ரியாக்டன்ஸ். ப்ராடக்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ். ரியாக்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபர் ராம்பிக் பிளஸ் ஆக்சிஜன் பிளஸ் O2 கேஸ். ஓகே, இப்போ நமக்கு டெல்டா H0M SO2 வேணும், அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். அதனால H0M SO2 ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க. H0M SO2 கேஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லணும்னா டெல்டா FH0 SO2 கேஸ் பிளஸ் H0M சல்ஃபர் ராம்பிக் பிளஸ் H0M O2 கேஸ். இப்படி எழுதியாச்சு. இப்போ இந்த H0M SO2 கேஸை இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க, இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சரி, ஃபர்ஸ்ட் இந்த டெல்டா ஆர் H0 எடுத்துக்கலாம். இந்த H0M SO3 கேஸை ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இந்த H0M SO3 கேஸ் ஈக்குவல் டு டெல்டா FH0 SO3 கேஸ் பிளஸ் H0M சல்ஃபர் ராம்பிக் பிளஸ் 3/2 H0M O2 கேஸ். அதை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ டெல்டா ஆர் H0 ஈக்குவல் டு என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணுனா டெல்டா FH0 SO3 கேஸ் பிளஸ் H0M சல்ஃபர் ராம்பிக் பிளஸ் 3/2 O2 கேஸ், 3/2 H0M O2 கேஸ், 3/2 H0M O2 கேஸ். இத 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரி, அடுத்து இப்போ இங்க என்ன இருக்குதுன்னா மைனஸ் 2 இன்ட்டு H0M SO2 கேஸ் இருக்குது. இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். H0M SO2 கேஸை இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போறோம். மைனஸ் 2 இன்ட்டு H0M SO2 கேஸை சப்ஸ்டியூட் பண்றோம். இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. டெல்டா FH0 SO2 கேஸ் பிளஸ் H0M சல்ஃபர் ராம்பிக் பிளஸ் H0M O2 கேஸ். தென் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இதை H0M SO2 கேஸை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் H0M O2 கேஸை எழுதிருங்க. H0M O2 கேஸ் எழுதியாச்சு. காமன் டேர்ம்ஸை கேன்சல் பண்ணிடுங்க. H0M சல்ஃபர் ராம்பிக்கை கேன்சல் பண்ணிடலாம். O2 கேஸை கேன்சல் பண்ணிடலாம். O2 கேஸ் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ என்ன ரிமைனிங் இருக்குது பாருங்க. டெல்டா ஆர் H0 ஈக்குவல் டு 2 இன்ட்டு டெல்டா FH0 SO3 கேஸ் மைனஸ் 2 இன்ட்டு டெல்டா FH0 SO2 கேஸ் இருக்குதா? ஸோ டெல்டா RH0 இன் டர்ம்ஸ் ஆஃப் டெல்டா FH0. இங்க என்ன சொல்லியிருக்கோம்னா டெல்டா RH0 இன் டர்ம்ஸ் ஆஃப் டெல்டா FH0ல சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ ஈக்குவேஷன் என்ன ஈக்குவேஷன் பார்க்கலாம். எந்த ஈக்குவேஷனுக்காக நம்ம இதை பண்ணோம் பார்க்கலாம். எந்த ஈக்குவேஷன்னா இந்த ஈக்குவேஷனுக்கு தான். இந்த ஈக்குவேஷனுக்கு தான் நம்ம பண்ணோம். இப்போ எப்படி வந்துச்சுன்னா டெல்டா RH0 ஈக்குவல் டு டெல்டா FH0 SO3 கேஸ், இது வந்து 2 டைம்ஸ் மைனஸ் 2 டைம்ஸ் டெல்டா FH0 SO2 கேஸ். இது போல நமக்கு வந்திருக்குது. இது போல தான் நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். இப்போ இதை பார்க்கலாம். இப்போ சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட் எழுதிட்டோம். 2 டைம்ஸ் இருக்குது, அதனால 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம். சல்ஃபர் டை ஆக்சைடு ரியாக்டன்ட், ஓகே, ரியாக்டன்ட் சல்ஃபர் டை ஆக்சைடு 2 டைம்ஸ் எழுதிக்கணும். ஆக்சிஜன் மட்டும் எழுதல. இப்போ சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு இருக்குது, ப்ராடக்ட் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு எழுதியிருக்கோம், ரியாக்டன்ட் சல்ஃபர் டை ஆக்சைடு எழுதியிருக்கோம், ஆக்சிஜனை மட்டும் எழுதல. ஏன் பார்க்கலாம். இப்போ டெல்டா FH0
of element in its standard state எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 0. delta FH naught of element in its standard state is 0. சரி, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ delta FH naught of rhombic sulfur எடுத்துக்கலாம். ஓகே, இதுக்கு எப்படி ஈக்குவேஷன் எதுன்னு பார்க்கலாம். இங்க ஃபார்மேஷன் ஆஃப் ராம்பிக் சல்ஃபர், இங்க என்ன ஃபார்ம் ஆகுது? ராம்பிக் சல்ஃபர் ஃபார்ம் ஆகுது. அப்போ ப்ராடக்ட் சைடுல ராம்பிக் சல்ஃபர் எழுதிக்கோங்க. டெல்டா எஃப்ஹெச் நாட் வேணும்னா லெஃப்ட் சைடுல என்ன பண்ணணும்? கன்ஸ்டிடியூவன்ட் எலிமெண்ட்ஸ் எழுதணும். இங்க கன்ஸ்டிடியூவன்ட் எலிமெண்ட்ஸ் என்ன? சல்ஃபர் தான். அதை எப்படி எழுதணும்? அதனுடைய ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்ல எழுதணும். ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் என்ன? சல்ஃபருக்கு ராம்பிக். பாருங்க, லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பாருங்க சேமா தானே இருக்குது. அப்போ what is the amount of heat involved? 0. So delta RH naught for this is 0. Therefore delta FH naught is 0. Okay, so element க்கு delta FH naught 0. இப்போ பார்க்கலாம். So இங்க என்ன பார்க்கறேன்னா, இந்த delta RH naught of this equation equal to sulfur trioxide product இங்க எழுதியிருக்கோம் மைனஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு ரியாக்டன்ட் எழுதியிருக்கோம். ஆக்சிஜனை ஏன் எழுதலைன்னா, ஆக்சிஜன் வந்து எலிமெண்ட், அதுக்கு வந்து டெல்டா எஃப்ஹெச் நாட் எவ்வளவு? 0. ஆக்சிஜன் எலிமெண்டா இருக்குனால அதுக்கு டெல்டா எஃப்ஹெச் நாட் 0. அதனால ஆக்சிஜனை இங்க எழுதல. அப்போ டெல்டா ஆர்ஹெச் நாட்டுக்கும் டெல்டா எஃப்ஹெச் நாட்டுக்கும் உள்ள ரிலேஷன் என்னன்னு சொல்லலாம்? டெல்டா ஆர்ஹெச் நாட்டுக்கும் டெல்டா எஃப்ஹெச் நாட்டுக்கும் உள்ள ரிலேஷன் என்னன்னு சொல்லலாம்? டெல்டா ஆர்ஹெச் நாட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எஃப்ஹெச் நாட் ப்ராடக்ட்ஸ் மைனஸ் delta FH naught reactants. இப்படி சொல்லலாமா? delta RH naught equal to delta FH naught products minus delta FH naught reactants சொல்லலாமா? சொல்லலாம். இங்க இன்னொரு பாயிண்ட் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, delta FH naught of element is 0. delta FH naught of element எவ்வளவு சொல்லணும்? 0 ன்னு சொல்லணும். சரி, அடுத்து SS law of constant heat summation எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் எங்க போறேன்னா, SS law of constant heat summation, SS law of constant heat summation இதுக்கு போறோம். SS law of constant heat summation இதுக்கு போறோம். இதுல என்ன பண்றேன்னா, இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். அந்த எக்ஸாம்பிள் என்னன்னா, பார்ன்-ஹேபர் சைக்கிள். இப்போ பார்ன்-ஹேபர் சைக்கிளுக்கு போறோம். இந்த பார்ன்-ஹேபர் சைக்கிள்ல என்ன ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். என்ன ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன்னாக்கா, sodium solid reacts with chlorine gas to give sodium chloride solid. இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இந்த ஈக்குவேஷன் நடக்கிறதுக்கு, இந்த ஈக்குவேஷன் நடந்தால் எவ்வளவு ஹீட் இன்வால்வ் ஆகுதோ அந்த ஹீட்டை டெல்டா ஆர்ஹெச்ன்னு எடுத்துக்கிறோம். இந்த ஹீட், இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது, இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு எவ்வளவு ஹீட் இன்வால்வ் ஆகுதோ அதை டெல்டா ஆர்ஹெச் அன்ட்டு எடுத்துக்கிறோம். டெல்டா ஆர்ஹெச் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ இதை வந்து இந்த ரியாக்ஷன் எப்படி நடந்திருக்குதுன்னா சிங்கிள் ஸ்டெப்ல கன்சிடர் பண்ணியிருக்கோம். சிங்கிள் ஸ்டெப்ல என்ன சொல்றேன்னா டெல்டா ஆர்ஹெச் அன்ட்டு சொல்றோம். சிங்கிள் ஸ்டெப்ல எவ்வளவு ஹீட் இன்வால்வ் ஆச்சுன்னா, சிங்கிள் ஸ்டெப்ல ஹீட் இன்வால்வ் எவ்வளவுன்னு சொன்னாக்கா டெல்டா ஆர்ஹெச் அன்ட்டு சொல்றோம். சரி, இப்போ இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சாலிட் சோடியம் கேசியஸ் சோடியமா மாத்துறோம். ஏன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா மாத்துறோம்னா, ஆக்சுவலி இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குது அன்றது பிரகாரம் பார்க்கலாம். ஆக்சுவலி எப்படி நடக்குதுன்னா, இந்த சாலிட் சோடியம் கேசியஸ் சோடியமா மாறும். அப்புறமா இந்த கேசியஸ் சோடியம் அயானா மாறும். அடுத்து இந்த குளோரின் மாலிகுல் குளோரின் ஆட்டமா கன்வெர்ட் ஆகும். குளோரின் ஆட்டம் Cl மைனஸ் அயானா மாறும். அடுத்து இந்த Na பிளஸ் கேஸும் Cl மைனஸ் கேஸும் சேர்ந்துக்குன்னு NaCl சாலிட கொடுக்கும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்னாச்சுன்னா சோடியம் சாலிட் சோடியம் கேஸா மாறுது. இது என்னன்னு சொல்லனா சப்ளிமேஷன்.
இங்க இன்வால்வ் ஆகக்கூடிய ஹீட்டை டெல்டா H1 சொல்லலாம். அடுத்து இந்த கேசியஸ் சோடியம் அயானா மாறுது. இங்க இன்வால்வ் ஆகக்கூடிய ஹீட்டை டெல்டா H2 சொல்லலாம். இது அயனைசேஷன் சொல்றோம். இங்க குளோரின் மாலிகுல் குளோரின் ஆட்டமா மாறி இருக்குது. இங்க இன்வால்வ் ஆகக்கூடிய ஹீட்டை டெல்டா H3 சொல்றோம். குளோரின் மாலிகுல் குளோரின் ஆட்டமா மாறுதுன்னா டிசோசியேஷன் சொல்லலாம். குளோரின் ஆட்டம் Cl மைனஸா மாறுது, எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கணும். அதனால இது என்னன்னு சொல்லணும்னா எலக்ட்ரான் கெயின் என்தால்பின்னு சொல்லலாம். அடுத்து இந்த Na பிளஸ் கேஸும் Cl மைனஸ் கேஸும் கிட்ட வந்து NaCl சாலிட கொடுக்குது. இப்போ இங்க 1 மோல் ஆஃப் Na பிளஸ் கேசியஸ் அயான்ஸ் எடுத்துக்கோங்க, 1 மோல் ஆஃப் Cl மைனஸ் கேசியஸ் அயான்ஸ் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே கிட்ட வந்து 1 மோல் ஆஃப் கிறிஸ்டலை ஃபார்ம் பண்ணுது. இங்க இன்வால்வ் ஆகக்கூடிய ஹீட்டை என்னன்னு சொல்லணும்னா லாட்டிஸ் என்தால்பி சொல்லலாம். இந்த அயான்ஸ் கிட்ட வந்து கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகிறதுனால இதை எக்ஸோதெர்மிக்னு சொல்றோம், ஹீட் லிபரேட் ஆகுதுன்னு சொல்றோம். இப்போ ஆக்சுவலி எப்படி ரியாக்ஷன் நடந்துச்சு தெரிஞ்சு அப்போ வாட் இஸ் த ஹீட் இன்வால்வ்ட் இன் திஸ் ப்ராசஸ். ஸ்டார்டிங் இஸ் சாலிட் சோடியம் ஆஃப் Cl2 கேஸ், எண்டிங் இஸ் சோடியம் குளோரைட் கிறிஸ்டல். இப்போ என்னென்ன ஹீட் எல்லாம் இன்வால்வ் ஆச்சு? டெல்டா H1, H2, 3, 4, 5. அப்போ what is the total heat involved? actually பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து sublimation enthalpy, next ionization enthalpy, next dissociation நடந்திருக்குது, அடுத்து எலக்ட்ரான் கெயின் enthalpy, அடுத்து lattice enthalpy. ஓகே, இதுதான் total heat involved. இத சிங்கிள் ஸ்டெப்ல இப்படி சொல்லியிருக்கோம். இப்ப செவரல் ஸ்டெப்ஸ்ல பார்க்கும்போது இப்படி பார்த்திருக்கோம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா செவரல் ஸ்டெப்ஸ்ல ஹீட் இன்வால்வ்ட் இப்படி இருக்குது. சிங்கிள் ஸ்டெப்பை பார்க்கும்போது ஹீட் இன்வால்வ்ட் இப்படி இருக்குது. இப்ப சொல்லுங்க, இந்த டெல்டா Hக்கும் இந்த சம் ஆஃப் டெல்டா H வேல்யூஸ்க்கும் உள்ள ரிலேஷன் என்னன்னு நினைக்கிறீங்க? இப்படி செவரல் ஸ்டெப்ஸா பார்க்கும்போது நமக்கு இப்படி கிடைக்குது டெல்டா H. சிங்கிள் ஸ்டெப்பை பார்க்கும்போது இப்படி கிடைக்குது டெல்டா H. இந்த டெல்டா Hம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது சிங்கிள் ஸ்டெப்ல வந்த டெல்டா Hம் செவரல் ஸ்டெப்ஸ்ல வந்த சம் ஆஃப் த டெல்டா H வேல்யூஸும் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க, யோசிக்கிறீங்க? எப்படி இருக்குன்னா ஈக்குவலா இருக்கும். இதுதான் எஸ்லா வந்து இப்படிதான் சொல்லுது. அதாவது சிங்கிள் ஸ்டெப்ல ஹீட் இன்வால்வ்மெண்ட்டும் செவரல் ஸ்டெப்ஸ்ல ஹீட் இன்வால்வ்மெண்ட்டும் எப்படி இருக்குன்னா ஈக்குவலா இருக்கும் எஸ்லா சொல்லுது. அப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் சிங்கிள் ஸ்டெப்ல நடந்தாலும் சரி, செவரல் ஸ்டெப்ஸ்ல நடந்தாலும் சரி, அந்த டெல்டா H வேல்யூஸ் எப்படி இருக்குன்னா ஈக்குவலா இருக்கும். அப்படின்னா இது எப்போ பாசிபிள்னா கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸை அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸா நினைச்சா இது பாசிபிள். அப்போ கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸை எப்படி நினைக்கலாம்னா அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸா கன்சிடர் பண்ணலாம். அப்போ கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸா கன்சிடர் பண்றோம்னா கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸை ஏதாவது ஒரு நம்பரால மல்டிப்ளை பண்ணலாம், இல்ல ஏதாவது ஒரு நம்பரால டிவைட் பண்ணலாம், ஏதாவது ஒரு நம்பரால ஆட் பண்ணலாம், ஏதாவது ஒரு நம்பரால சப்ட்ராக்ட் பண்ணலாம். கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸை எப்படி வேணாலும் செய்யலாம். ஓகே, அப்போ கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸை அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸா கன்சிடர் பண்ணலாம் சொல்லுது. சரி, அப்போ இந்த S law of constant heat summation அதன் பிரகாரம் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா சிங்கிள் ஸ்டெப்ல ஹீட் இன்வால்வ்மெண்ட்டும் செவரல் ஸ்டெப்ஸ்ல ஹீட் இன்வால்வ்மெண்ட்டும் ஈக்குவலா இருக்குது ஒரு பர்டிகுலர் கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு தெரியுது. சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா என்தால்பி ஆஃப் கம்பஷன். பார்க்க போறோம். என்தால்பி ஆஃப் கம்பஷனுக்கு என்ன டெஃபினிஷன்னா எந்த சப்ஸ்டன்ஸுக்கு என்தால்பி ஆஃப் கம்பஷனை கண்டுபிடிக்கணுமோ அந்த சப்ஸ்டன்ஸை 1 மோல் எடுத்துக்கோங்க. அதுக்கு எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் கொடுங்க, எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் கேஸ் கொடுத்து பர்ன் பண்ணுங்க. லெட் இட் பர்ன் கம்ப்ளீட்லி. இது கம்ப்ளீட்டா பர்ன் ஆயிட்டு எவ்வளவு ஹீட்டை கொடுக்குதோ அதுதான் என்தால்பி ஆஃப் கம்பஷன் சொல்றோம். சரி, அப்ப என்தால்பி ஆஃப் கம்பஷனுக்கு எப்படி ஈக்குவேஷன் எழுதுறது நம்ம பார்க்கலாம். இப்போ
என்தால்பி ஆஃப் கம்பஷன் ஆஃப் மீத்தேன் கேஸ் இப்படி இருக்குது. இதுக்கு எப்படி ஈக்குவேஷன் எதுன்னு பார்க்கலாம். இங்க யாரு கம்பஷனுக்கு போறாங்க? மீத்தேன். அப்போ மீத்தேன் எடுத்துக்கோங்க. மீத்தேன் எடுத்துக்கணும். இது யாரோட கம்பஷன் போகுது? ஆக்சிஜன் கேஸோட கம்பஷன் போகுது. அப்போ இந்த கார்பன் ஆக்சிஜனோட சேர்ந்தா என்ன வரும்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வரும். அதே இன்கம்ப்ளீட் கம்பஷன் போச்சுன்னா கார்பன் மோனாக்சைடு வரும். அதே இன்னும் இன்கம்ப்ளீட் கம்பஷன் போச்சுன்னா அப்படியே கேசியஸ் கார்பன் ஆட்டமா இருக்கும். சரி, இப்போ கம்ப்ளீட் கம்பஷன் அசம்ஷன் எடுத்துக்கின்னு சொல்றோம். அப்போ சொல்லும் போது இந்த கார்பன் டை ஆக்சைடா மாறுது. இந்த ஹைட்ரஜன் என்னவா மாறுனா வாட்டரா மாறும். ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்துட்டா லிக்விடா மாறிடும், இல்லைன்னா கேசியஸ் ஸ்டேட்ல இருக்கும். அப்போ இந்த மீத்தேன் கம்பஷனுக்கு போதுன்னா இப்படி ஈக்குவேஷனை எழுதுறோம். சரி, இப்போ கரெக்டா என்தால்பி ஆஃப் கம்பஷன் வேணும். அதனால என்ன பண்றீங்கன்னா மீத்தேனை 1 மோல்னு வச்சுக்கின்னு ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸை பேலன்ஸ் பண்றீங்க. மீத்தேனை 1 மோல்னு வச்சுக்கிட்டு ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸை பேலன்ஸ் பண்ணணும். ஏன்னா மீத்தேனுக்கு தான் என்தால்பி ஆஃப் கம்பஷனை கண்டுபிடிக்கணும். சரி, இங்க கார்பன் 1, இங்கே கார்பன் 1, ஹைட்ரஜன் இங்க 4, அப்போ இங்க 2 டைம்ஸ் பண்ணிக்கோங்க வாட்டர். இப்போ ஆக்சிஜன் பாருங்க, ஆக்சிஜன் என்ன செய்யலாம்னு பாருங்க, 2O2 எழுதலாமா பாருங்க. ஓகே, இப்போ இது போல ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிட்டோம். இந்த பேலன்ஸ்ட் ஈக்குவேஷனுடைய டெல்டா RH தான் டெல்டா CH ஆஃப் மீத்தேன் சொல்லும், மீத்தேன் கேஸ். அப்போ இந்த ரியாக்ஷனுடைய என்தால்பி சேஞ்ச் என்னன்னு சொல்லணும்னா என்தால்பி ஆஃப் கம்பஷன் ஆஃப் மீத்தேன் சொல்லலாம். சரி, இப்போ என்தால்பி ஆஃப் கம்பஷனுக்கு அதர் ஈக்குவேஷன்ஸ் பார்க்கலாம். என்தால்பி ஆஃப் கம்பஷனுக்கு என்தால்பி ஆஃப் கம்பஷன் ஆஃப் எத்தனால் அப்படி எடுத்துக்கலாம். இப்போ என்தால்பி ஆஃப் கம்பஷன் ஆஃப் எத்தனால் லிக்விட், என்தால்பி ஆஃப் கம்பஷன் ஆஃப் எத்தனால் லிக்விட், இதுக்கு எப்படி ஈக்குவேஷன் எழுதுறது நம்ம பார்க்க போறோம். இப்போ எத்தனால் லிக்விட் எடுத்துக்கோங்க, C2H5OH எத்தனால் லிக்விட். இது கம்பஷனுக்கு போகுதுன்னா ஆக்சிஜனோட கம்பஷனுக்கு போகுது. இந்த கார்பன் டை ஆக்சைடை எழுதிக்கோங்க, ஹைட்ரஜனை வாட்டரா எழுதிக்கோங்க. இப்போ பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணும்போது இந்த எத்தனால 1 மோல்னு வச்சுக்கிட்டு பேலன்ஸ் பண்ணணும். இந்த எத்தனால 1 மோல்னு வச்சுக்கிட்டு நம்ம ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸை பேலன்ஸ் பண்ணணும். அப்போதான் இந்த என்தால்பி ஆஃப் இந்த ரியாக்ஷனை என்தால்பி ஆஃப் கம்பஷன் சொல்ல முடியும். கார்பன் 2, அப்போ இங்க 2 போடலாம். ஹைட்ரஜன் பாத்தீங்கன்னா 6, அப்போ இங்க 3 எழுதுங்க. இப்போ ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணோம். இங்க 2 2s are 4, இங்க 3 7, இங்க 1 போயிடுச்சு, ரிமைனிங் 6. அப்போ இங்க என்ன பண்றீங்கன்னா 3 ஆல மல்டிப்ளை பண்ணிடுங்க, 3O2. இப்போ பேலன்ஸ் ஆயிடுச்சு. இந்த ரியாக்ஷனுடைய என்தால்பி சேஞ்ச் என்னன்னு சொல்றேன்னா என்தால்பி ஆஃப் கம்பஷன் ஆஃப் எத்தனால் லிக்விட் சொல்றோம். ஓகே, சரி, இப்போ நான் ஒரு ரியாக்ஷன் எழுதுறேன், அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ சல்ஃபரை நான் ராம்பிக் ஸ்டேட்ல எடுத்துக்கிறேன். இதோட ஆக்சிஜன் கேஸை கொடுக்குறேன். என்ன வருதுன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு வருது. இப்போ இந்த ரியாக்ஷனுடைய என்தால்பி என்னன்னு சொல்லலாம். பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல காம்பவுண்ட் இருக்குது, லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா கன்ஸ்டிடியூவன்ட் எலிமெண்ட்ஸ் இன் தேர் ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்ல இருக்குது. இந்த ரைட் சைட்ல இருக்கக்கூடிய காம்பவுண்ட் கரெக்டா 1 மோல் இருக்குது, பேலன்ஸ்டா இருக்குது. இதை 1 மோல் வச்சுக்கிட்டு பேலன்ஸ் பண்ணிருக்காங்க. அப்போ இந்த ரியாக்ஷனுடைய என்தால்பி என்னன்னு சொல்லலாம்னா என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் SO2 கேஸ்ன்னு சொல்லலாம். சரி, அடுத்து வேற ஏதாவது சொல்லலாமா? பாத்தீங்கன்னா இந்த சல்ஃபர் இங்க என்ன இருக்குதுன்னா கம்பஷனுக்கு போயிட்டு சல்ஃபர் டை ஆக்சைடு கொடுக்குது. இந்த சல்ஃபர் கம்பஷனுக்கு போயிட்டு சல்ஃபர் டை ஆக்சைடு கொடுக்குது. இந்த சல்ஃபர் பாத்தீங்கன்னா கரெக்டா 1 மோல் தான் வச்சுக்கணும். சல்ஃபரை 1 மோல்னு வச்சுக்கின்னு ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸை பேலன்ஸ் பண்ணிக்கும். அப்போ இந்த ரியாக்ஷனுடைய என்தால்பி என்னன்னு சொல்லலாம்னா என்தால்பி ஆஃப் கம்பஷன் ஆஃப் சல்ஃபர் ராம்பிக் சல்ஃபர் சாலிட் சொல்லலாம். இந்த ரியாக்ஷனுடைய என்தால்பி என்னன்னு சொல்லலாம்னா என்தால்பி ஆஃப் கம்பஷன் ஆஃப் ராம்பிக் சல்ஃபர் அப்படி சொல்லலாம். இந்த ரியாக்ஷனுடைய என்தால்பி நம்ம என்னன்னு சொல்றோம்னா என்தால்பி ஆஃப் கம்பஷன் ஆஃப் ராம்பிக் சல்ஃபர் அப்படி சொல்றோம். ஓகே, இன்னொரு ரியாக்ஷன் எழுதுறோம் பாருங்க, அதை என்னன்னு சொல்லலாம்னு பார்க்கலாம். இப்போ கிராஃபைட் எடுத்துக்கலாம். கிராஃபைட் சாலிடா இருக்குது. கிராஃபைட் சாலிட் பிளஸ் ஆக்சிஜன் கேஸ் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு கேஸ். இந்த ரியாக்ஷனுடைய என்தால்பியை நம்ம என்னன்னு சொல்றோம்னு பார்க்கலாம். இப்போ ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா கன்ஸ்டிடியூவன்ட் எலிமெண்ட்ஸ் ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்ல இருக்குது. அதனால அது இல்லாம இந்த கார்பன் டை ஆக்சைடு 1 மோல் வச்சுக்கிருந்தா ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் பேலன்ஸ்டா இருக்குது. அப்போ கார்பன் டை ஆக்சைடு 1 மோல் இருக்குனால இந்த ரியாக்ஷனுடைய என்தால்பி என்னன்னு சொல்லணும்னா என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் சொல்லலாம். என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் சொல்லலாம்.
அடுத்து வேற விதமா சொல்லலாமா இந்த ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா, இங்க கிராஃபைட் இருக்குது லெஃப்ட் சைடுல. இந்த கிராஃபைட் ஆக்சிஜனோட கம்பஷன் போயிட்டு கார்பன் டை ஆக்சைடு கொடுத்திருக்குது. இந்த கிராஃபைட் 1 மோல்னு வச்சுக்கின்னு பேலன்ஸ் பண்ணிருக்கோம். அப்போ இந்த ஈக்குவேஷனுடைய என்தால்பி என்னன்னு சொல்லணும்னா, என்தால்பி ஆஃப் கம்பஷன் ஆஃப் கார்பன் தட் இஸ் கிராஃபைட் சாலிட் என்று சொல்லலாம். என்தால்பி ஆஃப் கம்பஷன் ஆஃப் கிராஃபைட் சாலிட் என்று சொல்லலாம். சோ இது போல என்தால்பி ஆஃப் கம்பஷனுக்கு ஈக்குவேஷன் எழுதுறோம். அப்ப என்தால்பி ஆஃப் கம்பஷன் என்ன செய்யணும்னா, எந்த சப்ஸ்டன்ஸ்க்கு என்தால்பி ஆஃப் கம்பஷன் கண்டுபிடிக்கணுமோ அந்த சப்ஸ்டன்ஸ் 1 மோல் எடுத்துக்கின்னு கம்ப்ளீட் கம்பஷனுக்கு அனுப்புங்க. அப்போ எவ்வளவு ஹீட் லிபரேட் ஆகுதோ அது என்னன்னு சொல்லணும்னா என்தால்பி ஆஃப் கம்பஷன் என்று சொல்லலாம். இப்போ இந்த என்தால்பி ஆஃப் கம்பஷனை எக்ஸ்பெரிமெண்டா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு என்ன செய்யலாம்னா பாம் கலோரிமீட்டர் எடுத்துக்கலாம். இந்த பாம் கலோரிமீட்டர் எடுத்துக்கின்னு என்தால்பி ஆஃப் கம்பஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு நம்ம பார்க்க போறோம். இப்போ இங்க என்ன செய்யறோம்னா இது போல ஒரு வெசல் எடுத்துக்கிறோம். இது போல ஒரு வெசல் எடுத்துக்கணும். இந்த இதுக்குள்ள என்ன பண்றேன்னா இந்த ஹெவி ஸ்டீலால ஆன இந்த பாம் இங்க பிளேஸ் பண்றோம். அந்த வெசலை பிளேஸ் பண்ணிருக்கோம். இந்த வெசலுக்கு வந்து இப்படி சப்போர்ட் கொடுத்துடலாம். இப்படி இதுக்கு மேல ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி வச்சிடலாம். ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி வச்சாச்சு. அடுத்து என்ன செய்றீங்கன்னா இதுக்குள்ள எந்த சப்ஸ்டன்ஸை கம்பஷனுக்கு அனுப்பணுமோ அந்த சப்ஸ்டன்ஸை இந்த வெசல்ல எடுத்துக்கோங்க. அதாவது இங்க எந்த சப்ஸ்டன்ஸை நீங்க கம்பஷனுக்கு அனுப்புறீங்களோ அந்த சப்ஸ்டன்ஸை இந்த வெசல்ல எடுத்துக்கோங்க. இந்த சப்ஸ்டன்ஸ் நீங்க எவ்வளவு எடுத்துக்கிறீங்களோ அதனுடைய வெயிட்டை நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் W கிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கணும். W கிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கணும்னா W கிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எழுதுறீங்க. அடுத்து என்ன செய்றீங்கன்னா இந்த சப்ஸ்டன்ஸை இக்னிஷனுக்கு அனுப்பணும். இந்த சப்ஸ்டன்ஸை கம்பஷனுக்கு அனுப்பணும் அப்படின்னா இந்த சப்ஸ்டன்ஸை இக்னைட் பண்ணணும்ன்றதுக்காக இங்க எலக்ட்ரிக்கல் ஹீட்டர் இப்படி எலக்ட்ரிக்கல் இந்த காயில் வச்சிருக்கோம். இத கரண்ட் பாஸ் பண்ணா இந்த காயில் வந்து என்ன ஆகும்னா அப்படியே ரெட்டா மாதிரி ஹீட் எனர்ஜி கொடுக்கும். அப்போ இந்த சப்ஸ்டன்ஸினுடைய இக்னிஷன் டெம்பரேச்சரை அட்டைன் பண்ண வைக்கிறதுக்காக இந்த காயில நம்ம வச்சு கரண்ட்டை பாஸ் பண்றோம். இந்த சப்ஸ்டன்ஸினுடைய இக்னிஷன் டெம்பரேச்சர் இது அட்டைன் பண்ணிச்சுன்னா இது என்ன பண்ணும் கம்பஷனுக்கு போக ஆரம்பிக்கும். ஓகேவா? இந்த சப்ஸ்டன்ஸ் கம்பஷனுக்கு போறதுக்கு என்ன வேணும்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸ் தேவைப்படுது. அதனால இப்படி ஒரு டியூபை இங்க பிக்ஸ் பண்ணிடுங்க. இப்படி ஒரு ஆக்சிஜன் கேஸ் தேவைப்படுது. இது கம்பஷன் போறதுக்கு என்ன தேவைப்படுதுன்னு ஆக்சிஜன் கேஸ் தேவைப்படுது. அந்த ஆக்சிஜன் கேஸை இங்க இருந்து பாஸ் பண்ணுங்க. ஆக்சிஜன் கேஸை இங்க இருந்து பாஸ் பண்ணுங்க. எக்ஸஸா பாஸ் பண்ணுங்க. ஆக்சிஜன் கேஸ் எக்ஸஸா பாஸ் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. அடுத்து என்ன செய்றீங்கன்னா இப்ப இந்த வெசலை க்ளோஸ் பண்ணிடுறீங்க. இந்த வெசல் என்ன பண்றீங்கன்னா இப்படி க்ளோஸ் பண்ணிடுறீங்க. இப்போ இந்த வெசல் என்ன பண்றேன்னா இப்படி க்ளோஸ் பண்ணிடுறோம். அதுக்கு தேவையான எல்லாம் கொடுத்துட்டு இந்த வெசல் என்ன பண்றேன்னா இப்படி க்ளோஸ் பண்ணிடுறோம். ஓகே. அடுத்து என்ன பண்றீங்கன்னா இந்த வெசலுக்குள்ள க்ளோஸ் பண்றதுக்கு முன்ன இந்த வெசலுக்குள்ள என்ன பண்றீங்கன்னா வாட்டர் எடுத்துக்கிறீங்க. இந்த வெசலுக்குள்ள லிக்விட் வாட்டர் எடுத்துக்கிறீங்க. இந்த வெசலுக்குள்ள என்ன பண்ணிருக்கீங்கன்னா லிக்விட் வாட்டர் நீங்க எடுத்துக்கிறீங்க. சரி, இந்த வெசலுக்குள்ள லிக்விட் வாட்டர் நம்ம இப்ப எடுத்து நிக்கிறோம். அடுத்து என்ன பண்றேன்னா இங்க எவ்வளவு டெம்பரேச்சர் வருது அன்ட்டு மெஷர் பண்றதுக்காக ஒரு தெர்மாமீட்டர் இங்க பிளேஸ் பண்ணிடுங்க. தெர்மாமீட்டர் இங்க பிளேஸ் பண்ணிடுங்க. எதுக்காகனா டெம்பரேச்சரை மெஷர் பண்றதுக்கு. எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்ன தெர்மாமீட்டரை வச்சு இனிஷியல் டெம்பரேச்சரை நோட் பண்ணிக்கோங்க. இந்த தெர்மாமீட்டரை வச்சு இனிஷியல் டெம்பரேச்சர் நோட் பண்ணிக்கிறோம். அடுத்து என்ன செய்யறோம்னா இங்க ஒரு ஸ்டிரர் பிளேஸ் பண்றோம். இந்த ஸ்டிரரை வச்சு இதை ஸ்டிர் பண்ணினே இருக்கிறோம். இந்த வாட்டரை ஸ்டிர் பண்ணினே இருக்கிறோம். ஓகேவா? ஸ்டிர் பண்ணினே இருந்தா இந்த சப்ஸ்டன்ஸ் கம்பஷன் போகும்போது இதை ஹீட்டை லிபரேட் பண்ணும். அந்த ஹீட்டை வந்து எல்லாருக்கும் யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக இதை ஸ்டிர் பண்ணினே இருக்கும். இந்த சப்ஸ்டன்ஸ் கம்பஷன் போச்சுன்னா ஹீட்டை கொடுக்கும். அந்த ஹீட்டை யார் அப்சர்வ் பண்ணணும்னா இங்க இருக்கக்கூடிய வாட்டர் இந்த வெசல் சரௌண்டிங் அப்சர்வ் பண்ணக்கூடாது. அதனால என்ன பண்றேன்னா இதை இன்சுலேட் பண்ணிடும். இந்த வெசலினுடைய அவுட் சைடை கம்ப்ளீட்டா இன்சுலேட் பண்ணி வச்சிடும். இந்த வெசலினுடைய அவுட் சைடை வந்து கம்ப்ளீட்டா இன்சுலேட் பண்ணி வச்சிடும். இன்சுலேட்டட் வெசலா எடுத்துக்கிறோம். இந்த வெசலினுடைய அவுட் சைடை கம்ப்ளீட்டா இன்சுலேட் பண்ணிட்டோம். அதாவது இன்சுலேட்டடா எடுத்துக்கணும். சரி, இப்போ இந்த சப்ஸ்டன்ஸை கம்பஷனுக்கு அனுப்புங்க. இந்த சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணும் கம்பஷனுக்கு போகும்.
கம்பஷன் போயிட்டு ஹீட்டை லிபரேட் பண்ணும். அந்த ஹீட்டை யாரெல்லாம் அப்சர்வ் பண்ணுவாங்க? இந்த வாட்டர், இந்த கலோரிமீட்டர் அப்சர்வ் பண்ணும். சரி, அதனால இது இந்த சப்ஸ்டன்ஸ் ஹீட்டை லிபரேட் பண்றதுனால இந்த தெர்மாமீட்டர்ல டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். கடைசியில ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்து டெம்பரேச்சர் அப்படியே கான்ஸ்டன்டா வந்து நிற்கும். அதை ஃபைனல் டெம்பரேச்சர்னு சொல்லலாம். கான்ஸ்டன்டா வந்து நிக்குதுன்னா இந்த சப்ஸ்டன்ஸ் கம்பஷனுக்கு கம்ப்ளீட்டா போயிடுச்சுன்னு அர்த்தம். ஃபைனல் டெம்பரேச்சர் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க W கிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எடுத்துனுக்கிறோம். அது கம்பஷனுக்கு போனதுனால Q அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை லிபரேட் பண்ணிக்கிறதா வச்சுக்கலாம். இந்த W கிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் கம்பஷனுக்கு போயிட்டு Q அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை லிபரேட் பண்ணிக்குது. இந்த ஹீட்டை யாரெல்லாம் அப்சர்வ் பண்ணிருக்காங்க? யாரெல்லாம் அப்சர்வ் பண்ணாங்க? ஒன்னு வாட்டர் அப்சர்வ் பண்ணிருக்குது, அடுத்து கலோரிமீட்டர் அப்சர்வ் பண்ணிருக்குது. கலோரிமீட்டர் அப்சர்வ் பண்ணிருக்குது. வாட்டரும் கலோரிமீட்டரும் அப்சர்வ் பண்ண ஹீட் எவ்வளவுனா இந்த சப்ஸ்டன்ஸ் எவ்வளவு ஹீட்டை லிபரேட் பண்ணிச்சோ அவ்வளவு ஹீட். சப்ஸ்டன்ஸ் லிபரேட் பண்ண ஹீட் வந்து Q. அது லிபரேட் பண்ண ஹீட்டை யார் அப்சர்வ் பண்ணாங்கன்னா வாட்டரும் கலோரிமீட்டரும் அப்சர்வ் பண்ணிருக்கு. ஸோ இப்போ ஹீட் அப்சர்வ்டு பை வாட்டர் அண்ட் கலோரிமீட்டர் அண்ட் ஹீட் ரிலீஸ்டு பை திஸ் சப்ஸ்டன்ஸ் ஆன் கம்பஷன் எப்படி இருக்குன்னா ஈக்குவலா இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இங்க ஒரு நெகட்டிவ் சைனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறோம். ஒரு நெகட்டிவ் சைனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேங்க. ஓகேவா? இப்போ ஹீட் ரிலீஸ்டு இந்த Qன்றது சப்ஸ்டன்ஸ் ரிலீஸ் பண்ண ஹீட். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ வாட்டர் எவ்வளவு அப்சர்வ் பண்ணிச்சுன்னா ms டெல்டா டி. வாட்டர் அப்சர்வ் பண்ண ஹீட் வந்து ms டெல்டா டி. கலோரிமீட்டர் அப்சர்வ் பண்ண ஹீட் வந்து ms டெல்டா டி. கலோரிமீட்டர் அப்சர்வ் பண்ண ஹீட் வந்து ms டெல்டா டி. ஓகே, இங்க நெகட்டிவ் சைன் கொடுக்குறோம். ஏன்னா இது வந்து ரிலீஸ், இது வந்து அப்சார்ப்ஷன். ஓகே, அதனால இப்போ mன்றது மாஸ் ஆஃப் வாட்டர், sன்றது ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் வாட்டர், டெல்டா டி என்றது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் உங்களுக்கு தெரியும், ஃபைனல் அண்ட் இனிஷியல் தெரியும், அதனால் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் சொல்ல முடியும். இங்க mன்றது மாஸ் ஆஃப் கலோரிமீட்டர். இங்க வந்து கலோரிமீட்டர் எழுதணும், வாட்டர் கிடையாது. இங்க என்ன எழுதுறோம்னா கலோரிமீட்டர், மாஸ் ஆஃப் கலோரிமீட்டர். sன்றது ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் கலோரிமீட்டர், டெல்டா டி என்றது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். இப்போ இது எல்லாமே தெரியும், இதன் மூலியமா Q கண்டுபிடிச்சிடலாம். Q என்றது என்ன? அமௌண்ட் ஆஃப் ஹீட் லிபரேட்டட் பை this substance. எவ்வளவு சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கணும்? W கிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். இந்த W கிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் கம்பஷனுக்கு போச்சுன்னா எவ்வளவு ஹீட்டை லிபரேட் பண்ணுது? Q அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை லிபரேட் பண்ணிருக்கு, அதை எடுத்துக்கலாம். இப்போ W கிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் கம்பஷனுக்கு போயிட்டு எவ்வளவு ஹீட்டை லிபரேட் பண்ணிச்சு? Q அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை லிபரேட் பண்ணிச்சு. இப்போ நான் என்ன செய்யறேன்னா கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த சப்ஸ்டன்ஸினுடைய மோலார் மாஸ் இருக்குல்ல, மாலிகுலர் மாஸ் இருக்குல்ல, அந்த கிராம் மாலிகுலர் மாஸ் எடுத்துக்கிறேன். கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஆன் கம்பஷன் லிபரேட்ஸ் how much heat அன்ட்டு பார்க்குறேன். Q இன்ட்டு கிராம் மாலிகுலர் மாஸ் இன் பை W, இவ்வளவு ஹீட்டை லிபரேட் பண்ணுது. இந்த ஹீட்டை என்னன்னு சொல்லனா டெல்டா யூன்னு சொல்லாமா? எஸ். ஏன் டெல்டா யூன்னு சொல்றேன்னா இந்த பாம் கலோரிமீட்டர் என்னது? க்ளோஸ்டு வெசல். க்ளோஸ்டு வெசல்னா வால்யூம் கான்ஸ்டன்ட். வால்யூம் கான்ஸ்டன்ட்னா என்ன பண்ணோம்? டெல்டா யூன்னு தான் சொல்லணும். ஸோ டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு Q இன்ட்டு கிராம் மாலிகுலர் மாஸ் பை W அப்படி சொல்றோம். இப்போ நமக்கு என்ன வேணும்னா டெல்டா H வேணும். அப்போ என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்னா ஒரு ரிலேஷன் நமக்கு தெரியும், டெல்டா H இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ பிளஸ் பி டெல்டா வி என்ற ரிலேஷன் நமக்கு தெரியும். அதாவது H இஸ் ஈக்குவல் டு யூ பிளஸ் பிவி என்ற ரிலேஷன் நமக்கு தெரியும். H is equal to U plus RT என்ற ரிலேஷன் நமக்கு தெரியும். PV is equal to RT ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும். N is equal to 1 mole. ஓகே, 1 mole of substance combustion போகுது. ஓகே, இப்போ இதை என்ன பண்றேன்னா இங்க சேஞ்ச் இன் என்தால்பி டெல்டா H, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி டெல்டா I, இந்த R அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல என்ன பண்றேன்னா RTக்கு பதிலா என்ன பண்றீங்கன்னா NRT-னே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. PV is equal to NRT-னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. என்னன்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ். இப்போ இந்த ஈக்குவேஷனை பார்க்கலாம். இந்த ஈக்குவேஷன் பாருங்க, இது கம்பஷனுக்கான ஈக்குவேஷன். இந்த கம்பஷன் எத்தனால் 1 மோல் கம்பஷனுக்கு போச்சுன்னா 3 மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணுது, 2 மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கொடுக்குது, 3 மோல்ஸ் ஆஃப் வாட்டர் கொடுக்குது, 3 மோல்ஸ் ஆஃப் வாட்டர் கொடுக்குது. இங்க இந்த ஈக்குவேஷன்ல நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன ஆகுதுன்னா சேஞ்ச் ஆகுது. இந்த எத்தனால் கம்பஷனுக்கு போகும்போது
நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் ஸ்பீசிஸ் பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது. அதை இப்போ நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இங்க என்னன்ற இடத்துல சேஞ்ச் இன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் ஸ்பீசிஸ் எடுத்துக்கிறோம். ஏன்னா கேசியஸ் ஸ்பீசிஸ்னுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் மாறிச்சுன்னா இந்த பிவி ப்ராடக்ட் மாறும். அதனால ஆரை வச்சுக்கோங்க, டெம்பரேச்சரை கான்ஸ்டன்டா வச்சுக்கோங்க, டெம்பரேச்சரை கிவன் டெம்பரேச்சர்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலி பாம் கலோரிமீட்டர்ல இனிஷியல் டெம்பரேச்சர் ஃபைனல் டெம்பரேச்சர் பார்க்குறோம். ஆனா இந்த யூவை வச்சு இன்டர்னல் எனர்ஜி வச்சு என்தால்பியை கண்டுபிடிக்கும் போது டெம்பரேச்சரை ஃபிக்ஸ்டு டெம்பரேச்சரா வச்சுக்கலாம். சரி, இப்போ இப்போ என்ன சொல்றேன்னா டெல்டா ஹெச்சுக்கும் டெல்டா யூக்கும் உள்ள ரிலேஷன் இதுதான் சொல்றோம். அப்போ டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ பிளஸ் டெல்டா என்ஜி ஆர்டி. டெல்டா என்ஜி என்றது என்னன்னு சொல்றேன்னா சேஞ்ச் இன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் ஸ்பீசிஸ், அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் ப்ராடக்ட்ஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் ரியாக்டன்ஸ். இது என்னன்னு சொல்றேன்னா என்ன நம்பர் ஆஃப் மோல்ஸ், ஜினா கேஸ், பினா ப்ராடக்ட்ஸ், இங்க ஆறுனா ரியாக்டன்ஸ். அப்போ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தா அதுல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸினுடைய கேஸனுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் இங்க எடுத்துக்கோங்க, ரியாக்டன்ஸினுடைய கேஸனுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் இங்க எடுத்துக்கோங்க. இந்த டிஃபரன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா சேஞ்ச் இன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அன்ட்டு சொல்றோம். ஓகேவா? சரி, இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம எழுதியிருக்கோம். அந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம டெல்டா என்ஜே கண்டுபிடிக்கலாம். இங்க டெல்டா என்ஜே கண்டுபிடிக்கலாம். டெல்டா என்ஜி இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ் என்ன? கார்பன் டை ஆக்சைடு. அது எவ்வளவு மோல்? 1 மோல். மைனஸ் ப்ராடக்ட்ஸ்ல வாட்டர் இருக்குது, அது வேண்டாம், கேஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும். அடுத்து ரியாக்டன்ஸ். ரியாக்டன்ஸ்ல என்ன இருக்குது? மீத்தேன் எவ்வளவு? 1 மோல். ஆக்சிஜன் எவ்வளவு? 2 மோல்ஸ். டோட்டல் எவ்வளவு? 3 மோல்ஸ். அப்போ டெல்டா என்ஜி வந்து -2. அடுத்த ஈக்குவேஷன் பார்க்கலாம். இங்க பார்க்கலாம். இங்க டெல்டா என்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த இடத்துல. ஸோ டெல்டா என்ஜி இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட்ஸ் எவ்வளவு? கார்பன் டை ஆக்சைடு 2 மோல்ஸ். வாட்டர் வேண்டாம், என்ன லிக்விட். ரியாக்டன்ஸ் பாருங்க, எத்தனால் லிக்விட் வேண்டாம். ஆக்சிஜன் எவ்வளவு? 3 மோல்ஸ். அதை எடுத்துக்கோங்க. 2 - 3 = -1. அடுத்து இந்த ரியாக்ஷன்ல டெல்டா என்ஜியை பார்க்கலாம். டெல்டா என்ஜி இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட்ஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு எவ்வளவு? 1 மோல். இங்க ரியாக்டன்ஸ் எவ்வளவு? ஆக்சிஜன் 1 மோல். சல்ஃபர் வந்து சாலிட், வேண்டாம். அப்போ டெல்டா என்ஜி வந்து 0. அது போல டெல்டா என்ஜே நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தா டெல்டா என்ஜே எப்படி கண்டுபிடிக்கிறது என்று நமக்கு தெரிஞ்சு. அப்போ டெல்டா ஹெச்க்கும் டெல்டா யூக்கும் உள்ள ரிலேஷன் என்னன்னா டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ பிளஸ் டெல்டா என்ஜி ஆர்டி அன்ட்டு நம்ம சொல்றோம். இப்படிதான் என்தால்பி ஆஃப் கம்பஷனை சொல்லியிருக்கோம். சரி, அடுத்து நம்ம பார்க்க வருது என்னன்னா என்தால்பி ஆஃப் சொல்யூஷன். என்தால்பி ஆஃப் சொல்யூஷனை பார்க்க போறோம். இப்போ என்தால்பி ஆஃப் சொல்யூஷனுக்கு என்ன டெஃபினேஷன் என்னக்கா, சொல்யூட் எடுத்துக்கோங்க 1 மோல், சால்வெண்ட் எடுத்துக்கோங்க பர்டிகுலர் அமௌண்ட், மிக்ஸ் பண்ணுங்க, ஹோமோஜீனியஸ் சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணுங்க. அந்த சொல்யூஷன் ப்ரொடியூஸ் ஆகும்போது, அந்த சொல்யூஷன் ஃபார்ம் ஆகும்போது எவ்வளவு ஹீட் இன்வால்வ் ஆச்சோ அந்த ஹீட்டை என்னன்னு சொல்றேன்னாக்கா என்தால்பி ஆஃப் சொல்யூஷன் அன்ட்டு சொல்றோம். என்தால்பி ஆஃப் சொல்யூஷன் அன்ட்டு சொல்றோம். ஸோ என்தால்பி ஆஃப் சொல்யூஷன் என்ன பண்ணோம்? 1 மோல் ஆஃப் சொல்யூட் எடுத்துக்கிறீங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் 1 மோல் ஆஃப் HCl கேஸ். ஓகே, அடுத்து பர்டிகுலர் குவான்டிட்டி ஆஃப் சால்வெண்ட் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10 மோல்ஸ் ஆஃப் வாட்டர். 10 மோல்ஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ 1 மோல் ஆஃப் HCl கேஸை 10 மோல்ஸ் ஆஃப் லிக்விட் வாட்டர்ல பாஸ் பண்ணி ஹோமோஜீனியஸ் சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்றேன். அந்த ஹோமோஜீனியஸ் சொல்யூஷன்ல 1 மோல் ஆஃப் HCl இருக்கும், 10 மோல்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்கும். இந்த ப்ராசஸ்ல ஹீட் இன்வால்வ் ஆச்சு பாருங்க. இந்த ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆன ஹீட் எவ்வளவுன்னா -69.49 கிலோஜூல் பர் மோல். அப்படின்னா மைனஸ் எக்ஸோதெர்மிக். அப்படின்னா இந்த ப்ராசஸ்ல HCl கேஸ் வாட்டர்ல டிசால்வ் ஆகும்போது ஹீட் வந்து லிபரேட் ஆகுது. ஹீட் லிபரேட் ஆகுது, அதனால தான் மைனஸ் எக்ஸோதெர்மிக். எவ்வளவு ஹீட் லிபரேட் ஆச்சுன்னா 69.49 கிலோஜூல் லிபரேட் ஆச்சு 1 மோல் ஆஃப் HCl 10 மோல்ஸ் ஆஃப் வாட்டர்ல டிசால்வ் பண்ணும்போது. சரி, HCl கேஸை வாட்டர்ல டிசால்வ் பண்ணலாம். ஏன் ஹீட் வந்து லிபரேட் ஆகுது? ஏன் இதை எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் அன்ட்டு சொல்றோம்? ஹீட் லிபரேட் ஆகுது ஏன் அன்ட்டு நம்ம பார்க்கலாம். HCl கேஸ்ல கோவலன்ட் நேச்சர் எவ்வளவு இருக்குதுன்னா நியர்லி 83% இருக்குது. அயானிக் நேச்சர் எவ்வளவு இருக்குதுன்னா நியர்லி 17% இருக்குது. அப்படின்னா இது கோவலன்ட் காம்பவுண்ட். HCl என்னன்னு சொல்லலாம்? போலார் கோவலன்ட் காம்பவுண்ட். அப்படின்னா இங்க சிங்கிள் பாண்ட் இருக்குதுன்ட்டு சொல்லலாம். இந்த Cl னுடைய வேலன்சி ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3 லோன் பேர்ஸ் இருக்கும். ஏன்னா இது 7th A குரூப்ல வருது. 7th A குரூப்னா
இதனுடைய வேலன்ஸ் ஷெல்ல 7 எலக்ட்ரான்ஸ் தானே இருக்கணும். ஆமா. அடுத்து இன்னொரு எலக்ட்ரான் இங்க ஹைட்ரஜனோட பாண்டிங்ல இருக்குது. ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரானை கொடுக்குது பாண்டிங்க்கு. இதுதான் HCl. இப்போ நம்ம வாட்டரை எழுத போறோம். வாட்டரை இப்படி எழுதி இருக்கோம். வாட்டர் கிட்ட பாத்தீங்கன்னா 2 லோன் பேர்ஸ் இருக்கு. வாட்டர் கிட்ட 2 லோன் பேர்ஸ் இருக்கு. இப்போ இந்த வாட்டர் என்ன பண்ணுதுன்னா இது கிட்ட இருக்கக்கூடிய லோன் பேரை இந்த ஹைட்ரஜனுக்கு டொனேட் பண்ணுது. இந்த பாண்ட் பேர் என்ன ஆகுதுன்னா Cl பக்கம் போகுது. இப்போ இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. அப்போ இந்த வாட்டர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் இந்த ஹைட்ரஜனோட டேட்டிவ் பாண்டிங் போயிருக்குது. Cl வந்து டிட்டாச் ஆயிருக்குது. Cl கிட்ட ஆல்ரெடி 3 லோன் பேர்ஸ் இருக்குது. Cl கிட்ட பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 3 லோன் பேர்ஸ் இருக்குது. இப்போ இந்த பாண்ட் பேர் லோன் பேரா Cl கிட்ட மாறுது. அப்போ Clக்கு கெயின் ஆஃப் எலக்ட்ரான், அதனால மைனஸ் சார்ஜ் கொடுக்கும். இந்த ஹைட்ரஜன் இந்த பக்கம் பாண்டை லூஸ் பண்ணுது, இந்த பக்கம் பாண்டை கெயின் பண்ணுது. நெட் வந்து பாத்தீங்கன்னா நத்திங், அதனால எந்த சார்ஜும் கொடுக்காதீங்க. ஆக்சிஜனுக்கு ஒரு லோன் பேரை கொடுங்க. இந்த ஆக்சிஜன் எலக்ட்ரான் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணதுனால இதுக்கு ஒரு எலக்ட்ரான் லாஸ், அதனால +1 கொடுங்க. அப்ப இங்க என்ன ஆச்சுனாக்கா ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கு இடையில பாண்ட் ப்ரொடியூஸ் ஆச்சு, டேட்டிவ் பாண்ட் ப்ரொடியூஸ் ஆச்சு. Hக்கும் Clக்கு இடையில பாண்ட் வந்து பிரேக் ஆயிருக்குது. அப்போ ஒரு பாண்ட் பிரேக் ஆயிருக்குது, ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்குது. இங்க பாண்ட் ஃபார்ம் ஆனதுனால இங்க எனர்ஜி லிபரேட் ஆகும். இங்க பாண்ட் பிரேக் ஆனதுனால இந்த பாண்டை பிரேக் பண்றதுக்கு இந்த சிஸ்டம் சரௌண்டிங் கிட்ட இருந்து எனர்ஜி அப்சார்ப் பண்ணிக்கும். அப்போ இந்த ப்ராசஸ் எண்டோதெர்மிக், இந்த ப்ராசஸ் எக்ஸோதெர்மிக்.